ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான பேட்டர்ன் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதான் கன்சாலிடேஷன். ஏன்னா ஒரு மார்க்கெட் எந்த அளவுக்கு நல்லா கன்சாலிடேட் ஆகுதோ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது நல்லா மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிப்போம். அண்ட் எல்லாருக்குமே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஒரே ஒரு டவுட் எங்கே வரும்னா, எந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு ஸ்டாக்காக நான் போய் செக் பண்ண முடியுமா? இப்போ நிஃப்டி 50 நான் எடுத்தேன் அப்படின்னா 50 ஸ்டாக் இருக்குது. இப்போ 50 ஸ்டாக்கையும் நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு இது கன்சாலிடேஷனில் இருக்குது, இது எப்போ பிரேக் அவுட்டு, இதில் என்ன பேட்டர்ன் எப்படி பார்க்க முடியும்? ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போனதுக்கப்புறம் அதை பார்ப்பாங்க. கீழே பார்த்தா கன்சாலிடேட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக கன்சாலிடேட் ஆகிருக்கும், பிரேக் அவுட் ஆகிருக்கும், மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே வரும்போது சரி நம்ம இது எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது அதை அப்படியே விட்டுருவாங்க. பட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு சிம்பிளான ஸ்க்ரீனர். அது கன்சாலிடேஷன் நமக்கு க்ளீனாக காட்டும். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் scanex.trade லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட தன் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புது தன் அக்கௌண்ட் வேணுனாலுமே அதுக்கான லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனரை கொடுக்கும். ஸோ இதில் நிறையா இருக்கும். பட் இதில் கிரியேட் ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனருக்கு பேர் வைக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் பேர் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேக் டு பேக் இது யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா நோ இஷ்யூ, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ஆட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் ப்ரைஸ் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் 1 வீக் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதை அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது எப்போதுமே சிம்பிளான ஒரு வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி 50லேருந்து வர்றது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் ஒரேடியாக நிஃப்டி 500 200 போனால் நிறையா ஸ்டாக்ஸ் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னம்னா, இவ்வளோ ஸ்டாக்ஸை யாரா அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப கம்மியான ஒரு இதுலேருந்து வாங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நிஃப்டி 15 ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2794 ஸ்டாக்ஸ்லேருந்து நமக்கு 50 ஸ்டாக்காக அது மாறிடுச்சு. இப்போது நம்ம கொடுக்க போகிற கண்டிஷன் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ப்ரைஸ் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக நமக்கு -1%. ஓகே, ஸோ -1%ல் இருந்து +1%. ஓகே, இதுதான் மூமெண்ட்டே ஆயிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ ஸ்க்ரீனரில். அதாவது ஒரு வாரத்தில் -1%லேருந்து +1% வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா அதுக்கான ஸ்டாக்ஸ் எடுக்கும். இப்போ நிஃப்டி 50லேயே நமக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. இப்போது எனக்கு இந்த 6 போதும் அப்படின்னா ஓகே நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த 6 பத்தாதுப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் 50 நெக்ஸ்ட் 100 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு 12 ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஒரு ஸ்விங்குக்கு ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து 12 ஸ்டாக் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபில்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அது என்ன அப்படின்னா ப்ரைஸ் தான். இப்போ ப்ரைஸ் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஒரு 500 to 1000 இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வேணும், இல்லைனா 1000 to 2000 தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேபி நம்ம அதை மினிமமே எனக்கு 500 தான் வேணும், நான் இங்கே 500 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம். இப்போ இப்படி நான் பண்ணும்போது என்ன, இன்றைக்கி 2 ஸ்டாக் எலிமினேட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 10 ஸ்டாக் இருக்குது. இப்போ இது எனக்கு ஓகே அப்படின்னு எனக்கு தோணிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன்.
ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சுப்பா. இத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கேனெக்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் தன்னோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஸ்கேனெக்ஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து தன் சார்ட்ஸ் அதாவது ட்ரேடிங் வியூ கன்சோல் இருக்கு பார்த்தீங்களா, அதிலேயே நீங்க டைரக்ட்டா ஆட் பண்ணி நீங்க அப்படியே அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். இப்போ நான் இத வந்து எல்லா ஸ்டாக்கையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் ஒரு வாட்ச் லிஸ்ட் போடுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நியூ வாட்ச் லிஸ்ட். ஓகே. ஸோ மேபி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த வாட்ச் லிஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் 0 ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நான் ஆட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 10 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ட்ரேட் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போது இது வந்து தன் சார்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காட்டும்னா, நம்ம கிரியேட் பண்ண பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இங்கே வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ அனாலிசிஸ் பார்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீனரில் வந்து கண்டிஷன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 7 டேஸ் 1 வீக்னா 7 டேஸ் இல்லையா, ஸோ 7 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கன்சாலிடேஷனில் இருக்கிறது +1%லேருந்து -1% வரைக்கும். இப்போ நான் இந்த டூல் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 வீக்னா 7 டேஸ். இப்போ 7 டேஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் -7 டேஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுதான். இப்போ இது 7 டேஸாக ஒரே ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, ஒரே ப்ரைஸ் லெவலில் தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குது, கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுலேயே பாருங்கள், இது வந்து நான் 1 டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜோன் லெவல்ஸ். கரெக்டாக அந்த ஜோனில் ஹிட் ஆகிட்டு, ஜோன் வந்து நான் இதை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஜோனில் ஹிட் ஆகிட்டு என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ மார்க்கெட்டு நமக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சைட்வேஸ் பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸாக எடுத்துக்கலாம். ஓகே. ஈவன் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியராக உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ மார்க்கெட் இந்த சைட்வேஸ்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக என்ன தெரியும்னா, மார்க்கெட்டிங் வந்து மேலே போகலாம் அண்ட் கீழே வரலாம். இது மேபி இது HCL அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனியாக இருக்குது, ஸோ டவுன்ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மேபி நம்ம வேறு ஒரு இது கூட பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஸோ இதுவுமே நமக்கு ஸ்க்ரீனரில் கிடச்சது தான். இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. இப்போது இதுவுமே வந்து நம்ம ஃபிப் படி பார்த்தோம் அப்படின்னம்னா ஓவரால் மார்க்கெட் போனதுக்கு 50 to 61.80 வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரெக்ஷன் வந்திருக்கு. ஃபைன். இப்போ இந்த இதில் பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல கன்சாலிடேஷன் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு, தெரியுதுங்களா. க்ளீன் கன்சாலிடேஷன். இப்போ முன்னாடியே சொன்னது நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக வந்து மார்க்கெட்டை என்ன கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்கு, ஒரு ட்ரெண்டு வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் வருது. என்னென்னா இப்போ இதுக்கடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், பை ட்ரெண்டு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ மேபி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு க்ளீனான ஒரு இதுதான். என்னென்னா இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு டைமுமே இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போயிட்டே இருந்திருக்கு, தெரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து க்ளீனாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் சைட்வேஸ் க்ளீனாக. இப்போது இது வந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இப்போது ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு இந்த வார் இஷ்யூ. ஸோ இதனால மேபி இருக்கலாம். பட் இன்கேஸ் நமக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், தெரியுதுங்களா. ஈவன் நான் பாத் டூல் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். க்ளீனாக இருக்கா சைட்வேஸ், பாட்டம் அண்ட் எகெயின் இப்போ வந்து டாப். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகெயின் நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், நான் புதுசாக சொல்லணுங்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா
எப்படி என்ட்ரி அண்ட் எப்படி டார்கெட், எப்படி ஸ்டாப் லாஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கே மோஸ்ட்லி தெரியும். இல்லை எனக்கு வந்து கன்சல்டேஷன் ட்ரேடிங் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வந்து வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து டிவிஸ் லேப். ஸோ இதுவுமே டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான கன்சல்டேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவுமே விக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விக் அதிகமாக இருந்தால் விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்து அதானி. ஸோ அதானி எடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கேப் அப் ஆன பாயிண்ட்டு. இந்த இடத்துல மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு. இப்போ இங்கே கேப் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கிளியரா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ ஒன்ஸ் இதுலேயுமே ட்ரெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் டாப் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ட்ரெண்டு கரெக்டாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சு, பிரேக் அவுட் ஆச்சுன்னா தென் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறதை பண்ணலாம். ஓகே, ஸோ டெக் மஹிந்திரா. ஸோ டெக் மஹிந்திரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு சைட்வேஸில் இருக்குது. பட் எகெயின் த சேம். இப்போது நீங்கள் இந்த டெக் ரிலேட்டடான இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதர் தென் தட் நீங்கள் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் இப்போது எல்டிஐ வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப டைட் கன்சல்டேஷன். மேபி நீங்கள் ஒரு 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதிலே சார்ட்லேயே ரொம்ப குட்டியாக தான் காட்டுது. ஸோ மேபி 1 ஹவர் பார்த்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு பர்ஃபெக்டான கன்சல்டேஷன் தான். பட் வி நீட் த பிரேக் அவுட் அண்ட் த அப் சைட். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து சிப்லா. ஸோ சிப்லா வந்து இட் இஸ் ஆல்சோ குவைட் குட். ஏன்னு பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் வந்து ஜோன், அதாவது கம்ப்ளீட் கன்சல்டேஷன் இதுதான். இப்போ இது வந்து 1 டேக்கே வந்து ஒரு ப்ராப்பரான கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இது மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னு பாருங்கள், இப்போ இதுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கன்சல்டேஷன், சின்ன சின்ன ட்ரெண்ட்ஸ் எல்லாமே 1 ஹவரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம 1 ஹவர் விட்டுறலாம். ஸோ டெய்லியில் நமக்கு ப்ராப்பரான வால்யூமோட பிரேக் அவுட்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து ஆசைப்படுவோம். ஸோ இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்க்ரீனர் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்க்ரீனர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே தன் அக்கௌண்ட்டில் அவைலபிள். ஸோ உங்களோட தன் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்களும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதான் இந்த இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.